வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா. பத்திரிகை.com நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பழனியிலிருந்து ஒரு பாடலை காணப்போகிறோம். வச்சனமிகை ஏற்றி மறவாதே என்று தொடங்கும் பாடல். இப்பொழுது பாடலை பார்க்கலாமா? வச்சனமிகை ஏற்றி மறவாதே, மனது துயர் ஆற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரம் அதாலே, இக பர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி ஸ்ரீவாக்கியம் அருள்வோனே, பழனிமலை வீற்று அருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. வச்சனம் மிக ஏற்றி என்று கூறுகிறார். வச்சனம் என்றால் என்ன? நாம் பேசுவது. உலகத்தில் எத்தனையோ வகையான பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறோம் அல்லவா? அது வம்பாக இருக்கலாம், அல்லது நல்ல விஷயங்களாக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் உலகத்தில் பேசப்படும் பேச்சுக்களை அதிகமாக பேசி உன்னை மறவாமல் நான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் அதை எப்படி பார்க்கலாம்? ஏனென்றால் அருணகிரிநாதர் உரை எழுதவில்லை அல்லவா? அதனால் நாம் நல்லதை எடுத்துக்கொள்ளலாமே. அதாவது வச்சனம் என்றால் வாக்கு. அந்த மந்திரங்களை, முருகனுடைய மந்திரங்களை ஊறு போட்டு உச்சரித்து நாம் மனனம் செய்து நம் மனத்திலேயே வைக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உரியேற ஜபித்தல் என்று கூறுவார்கள். அப்படி உரியேற ஜபித்து, முருகா உன்னை நான் மறக்கவே மாட்டேன், எப்பொழுதுமே என் மனதில் உன் நாமம் ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் கொள்ளலாம். வச்சனம் மிக ஏற்றி மறவாதே. சரி, நான் பிறந்ததிலிருந்து துன்பத்திலேயே உழல்கிறேனே முருகா, மனது துயர் ஆற்றில் உழலாதே. துன்பம் எப்படி இருக்கிறது? சிறிய துன்பமா பெரிய துன்பமா? அது ஆறு போல் விரிந்து இருக்கிறது, விரிந்து பறந்து இருக்கிறது. சந்தோஷம் என்றால் விரிந்து பறந்து இருந்தால் பரவாயில்லை. ஆனால் இந்த துயர் இருக்கிறதே, வருத்தம் இருக்கிறதே, இந்த துன்பம் இருக்கிறதே, அது பறந்து விரிந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு கஷ்டமாகத்தானே இருக்கும். அதனால் நம்முடைய மனது துயர் ஆற்றில் உழலாதே. அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இசை பயில் சடாட்சரம் அதாலே, விதிப்படி உச்சரிக்கும் சடாட்சர மந்திரத்தினாலே என்ன செய்ய வேண்டும்? இக பர சௌபாகியம் அருள்வாயே. இகப்பர என்றால் என்ன? இம்மை நலனும் மறுமையின் அந்த அத்வைத்த முக்தியின் இன்பம் இருக்கிறதே, அந்த மறுமை இருக்கிறதே, அந்த மறுமையில் அத்வைத்தம். அத்வைத்தம் என்றால் என்ன? துவைத்தம் என்றால் இருவர் தனியாக இருப்பது. அத்வைத்தம் என்றால் இருவரும் சேர்ந்து இருப்பது. அதாவது இறைவனுடன் நாம் ஒன்றிவிட்டோம். அந்த அத்வைத்த நிலையும் தந்து அருள் புரிவீராக என்று கூறுகிறார். ஷடாட்சரம் என்று கூறுகிறார். ஷட் அக்ஷரம். அக்ஷரம் என்றால் எழுத்துக்கள், ஷட் என்றால் 6. ஷடாட்சரம் எதை குறிக்கிறது? ஷ என்றால் உண்மை, ஞானம், ஒளி, மகிழ்ச்சி, அதை குறிக்கிறது. ரா என்றால் தீ, நெருப்பு, ஆற்றல் என்று இதை குறிக்கிறது. தீ உங்களுக்கெல்லாம் தெரியும், தீ எதை பற்றி கொண்டாலும் அதை சாம்பலாக்கிவிடும் என்று அவ்வளவு ஆற்றல் படைத்தது. ஷர. வா என்றால் வெற்றி, நல்வாழ்வு, பாதுகாப்பு ஆகும். ந என்றால் தியாகம், அமைதி, ஆன்மீக முதிர்ச்சி. ஷர வண ப. ப என்றால் வளர்ச்சி, அருள், வெற்றியாகும். ஷரவண ப. வா இருக்கிறது. வா என்றால் என்ன? நல்லுறவு, நட்பு, நல்லிணக்கம். சரவண பவ எனும் மந்திரத்தை நாக்கில் எழுதினார் முருகன். எப்பொழுது? அந்த அருணகிரிநாதர் அவர் வாழ்க்கையை வெறுத்து அந்த கோபுரத்திலிருந்து, திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து அவர் விழுவதற்காக எத்தனித்தார் அல்லவா? அப்பொழுது வடக்கே இருக்கும் முருகன் ஓடி வந்து அவரை காப்பாற்றி, அதாவது கையில் தாங்கி கொண்டார். தாங்கி நாதா என்று கூறினார். பிறகு கீழே கிடத்தி அந்த வேலை எடுத்து அவருடைய நாவில் சரவண பவா என்று அவர் எழுதினார். சரவண பவா என்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அம்பிகை சரவண பொய்கையில் அவள் சரவண பொய்கையாக ஆனாள் என்று முன்பே நாம் பார்த்தோம். அது எப்படி என்றால், பஸ்மாசுரன் என்பவன்
என்ன செய்தான்? தவம் இருந்து சிவபெருமானிடம் வரம் வாங்கினான். அதாவது அவன் கையை வைத்தால், தலையில் யாராவது ஒருவரின் தலையில் கை வைத்தால் அவர் இறந்து பட வேண்டும் என்று. அப்படி அவர் வரம் அளித்தவுடன் என்ன செய்தான்? அவர் சோதனை செய்வதற்காக அவன் சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க எண்ணினான். உடனே சிவபெருமான் ஓடிவிட்டார். கேதாரத்துக்கு ஓடிவிட்டார். அம்பிகை தன்னுடைய அருகில் தன் கணவன் இல்லையே என்று வருந்தி உடனே உருகிவிட்டாளாம். அந்த உருகிலின் அந்த நீர் இருக்கிறதே, அதுதான் சரவண பொய்கையாக ஆயிற்று என்று கூறுவார்கள். இப்படியாக சரவண பொய்கை தோன்றியது. ஸ்ரீவாக்கியம் உணர்வோனே இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று கூறிவிட்டார். அதாவது இம்மை நலனும் மறுமைக்கு உரிய எல்லாவற்றையும் அளிக்க வேண்டும் என்று. அடுத்து அவர் கூறுவது என்ன? பசுபதி ஸ்ரீவாக்கியம் உணர்வோனே என்று கூறுகிறார். பசுபதி, பசு என்றால் நாம் ஆன்மாக்கள், யார் யார் பிறந்திருக்கிறோமோ, உயிர்கள் பிறந்திருக்கிறோம் அல்லவா, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் பசு என்று. நமக்கெல்லாம் பதி, தலைவன் யார்? சிவபெருமான். அதனால் பசுபதி யார்? சிவபெருமான். ஸ்ரீ வாக்கியம் உணர்வோனே, ஸ்ரீ என்ற பத்தியின் அட்சரத்தை, அதாவது நம்ம சிவாய என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த திரு மந்திரத்தை அட்சரத்தின் தத்துவங்களை எல்லாம் முருகன் அறிந்து கொண்டிருக்கிறானாம். அவ்வளவு அழகாக அறிந்து கொண்டிருக்கிறான். சிவபெருமானுடைய மூச்சுக்காற்றே இந்த வேதமாகவும் அவருடைய வார்த்தைகளே சிவாகமங்களாகவும் ஆயின என்று கூறுவார்கள். சிலர் கூறுவார்கள், சிவாகமங்களில் 28 ஆகமங்கள் இருக்கின்றன. 28 மூல ஆகமங்கள். மூலம் என்றால் என்ன? அதுதான் முதல். அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் 207 உப ஆகமங்கள் ஆகும். காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜித்தம், தீப்தம், ஆகமம், சஹஸ்ரம், நிக்வாசம், ஸ்வாயம்பவம், விஜயம், சுப்ரவேதம், அம்சுமான், அனவம், வீரம், ரௌரம், மகுடம், விமலம், சந்திரஞானம், பிம்பம், புரோத்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம். மூல ஆகமங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு ஆகமங்கள் என்ன செய்கின்றன? அதன்படி பூஜைகள் நடக்கின்றன. அதனால் ஸ்ரீ வாக்கியம் உணர்வோனே. ஸ்ரீ என்ற எழுத்து, அது வாக்கியம் என்றால் என்ன? நம்ம சிவாய என்று சொல்லலாம், சிவாய நம என்று சொல்லலாம். அதனால் வேதங்களையும் ஆகமங்களையும் உணர்ந்தவன் முருகன். பழனிமலை வீற்றருளும் வேலா. பழனிமலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். பழனிமலை மேலே இருக்கிறது, திருவாவினன்குடி கீழே இருக்கிறது. பழனிமலையில் எழுந்தருளிக்கும் வேலவனே. அசுரர் கிளை வாட்டி, அசுரர் கிளை என்று கூறுகிறார். அசுரர் இருக்கிறார்களே, அவர்களுடைய எல்லோரும் அவர்களை அசுரர்களை சார்ந்த சுற்றத்தார்கள், நண்பர்கள், இன்னும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் யாவரையும் அடியோடு அசுரர்கள் கிளை வாட்டி, கிளை என்று கூறுகிறார். அதனால் எல்லோரும் மாண்டு ஒழியுமாறு, அதாவது இறந்து படுமாறு, மிக வாழ அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. இழந்த பொன்னுலகத்தை இழந்தார்கள் அல்லவா, அந்த சுரர்கள் என்றால் என்ன? தேவர்கள் நன்றாக இன்பமாக வாழ்வதற்காக மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே, அவர்களை சிறையில் இட்டான். சூரபத்மன் என்ன செய்தான்? யாராக இருந்தாலும் சரி, 33 கோடி தேவர்கள் இருந்தார்கள் அல்லவா, யாவரையும் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோரையும் சிறையில் இட்டுவிட்டு தான் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அராஜகம் செய்தான். அதனால் முருகன் என்ன செய்தான்? அவர்களை கொன்று கிளையோடு வேர் அறுத்து, அதற்கு பிறகு அவர்கள் என்னென்ன சொத்தும் சுகமும் இவர்களுடையதை சுரர்களுடையதை எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா, அது அத்தனையும் இவர்களை மீட்டு தேவர்களை சிறையிலிருந்து மீட்டு அவர்களுக்கு திருப்பி கொடுத்தானாம். அவர்களை வாழ வைத்தான். மிக வாழ என்று கூறுகிறார். வாழ என்று கூறாமல் மிக வாழ என்று கூறுகிறாரே. அதனால் இவர் இழந்த பொன்னுலகத்தை அவர்கள் பெற்றார்கள், இன்னும் சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்று தெரிகிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வச்சன மிக ஏற்றி மறவாதே என்று அதை கொள்ளலாம். அதாவது நாம் முருகனுடைய நாமத்தையும் முருகனுடைய புகழையும் நாம் ஏற்றி 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 அவனை மறவாமல் இருக்க வேண்டும். அவனும் நமக்கு என்ன செய்வான்? இம்மை
மறுமை உலகத்திற்கு ஏற்றவாறு நமக்கு பல நலன்களை அளிப்பான். நன்றி, வணக்கம்.